எந்த சென்டராக இருந்தாலும் எந்த ஹீரோவோட படம் கண்டென்ட் நல்லா இருக்கோ அந்த படம் தான் கலெக்ஷன் ஆகும். போன வருஷம் வெற்றி அடைஞ்ச படங்களே ஒரு 10 படங்கள் தான். இதில் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் படம் ஜெயிச்ச படம்னு சொன்னால் குட் பேட் அக்லி தான். தொடர்ந்து தியேட்டர்ஸ் மேலே வைக்கப்பட்டிருக்க கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், ஸோ அதெல்லாம் ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உங்களோட பதில் என்ன? என்னோட ஒரே பதில், உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க, விலை கட்டுப்படி ஆகலைன்னா வாங்காமல் விட்டுருங்க. வெளியே இருக்கிறத விட அதிகமாக இருக்குன்னு சார் எம்ஆர்பிக்கு தான் சார் கொடுக்குறோம். எங்களுக்கு அதுக்கு இந்த கேண்டீனில் என்ன மாதிரியான சேல்ஸ் பண்ணணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தியேட்டரும் நடந்தது. ஒரே வருஷம் 2 படம் வந்தது. விடாமுயற்சி விஸ்வரூப தோல்வி, குட் பேட் அக்லி விஸ்வரூப வெற்றி. ஒரு வருஷத்துக்கு தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் என்ன கலெக்ஷன் வருதோ அதில் 25% விஜய் கொடுப்பாருன்னு. இப்போ 100 ரூபா ஆன படத்தை 200 ரூபான்னு போடுறாங்க. அது என்ன ரீசன்னு நான் பல முறை என்னுடைய நண்பர்கள் பல பேர் இருக்கிறதுனால கேட்டபோது என்னென்னா, அதனால் ஒரு ப்ளீஸ் பண்ணால் ஒரு அடுத்த படத்துக்கு காட்சி கொடுப்பாங்க. தியேட்டர்ஸில் டிக்கெட்ஸ் இருக்குல்ல சார், அதுக்கான ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே ரேட்டு தான் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேபி மல்டி ஸ்க்ரீன் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிக்கெட்ஸ் ரேட் வித்தியாசப்படலாம். என்னென்ன தேட்டரில் என்னென்ன ஊரில் இதில் ஒரு 4-3 கேட்டகரி இருக்குது. பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன். அதில் ஒரு டிஃப்ரென்ஸு ஏசி தேட்டர், நான் ஏசி தேட்டர். இப்போ 95% தேட்டர் ஏசி தேட்டராக தான் இருக்குது. ஒரு 5% தேட்டர் தான் நான் ஏசியில் இருக்குது. இதுக்கு என்னென்ன ரேட்டு வைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆல்ரெடி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எடப்பாடி சார் கவர்மெண்ட்டில் இருக்கும் பொழுது அன்றைக்கி ரேட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இன்னி வரைக்கும் விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து இங்கே சென்டர் வைஸாக பிரிப்பீங்க இல்லை, ஏ சென்டர் பி சென்டர் லைக் அந்த மாதிரி? ஏ சென்டர் பி சென்டர்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் கலெக்ஷன் தான். கலெக்ஷன் கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாம் பூரா ஏ கிரேடில் வரும். டவுன் பஞ்சாயத்து அதுக்கு அடுத்தது வரும், அதுக்கு அடுத்தது பஞ்சாயத்து. ஸோ இங்கே இந்த சென்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ஹீரோஸோட படங்கள் நீங்கள் அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏ சென்டர்னா எந்த ஹீரோட படம் எந்த ஹீரோவோட படம் நல்லா இருக்கோ அந்த ஹீரோட படம் அதிகமாக கலெக்ஷன் ஆகும். அதான் சார், எந்த சென்டரில் யாரோட படம் அதிகமாக? அதுதான், எந்த சென்டராக இருந்தாலும் எந்த ஹீரோவோட படம் கண்டென்ட் நல்லா இருக்கோ அந்த படம் தான் கலெக்ஷன் அதிகமாகும். ஓகே சார், இப்போ அது ஒரு 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 பீரியடுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வாட்டி ரஜினி சார் படம் கலெக்ஷன் கூட வரும், ஒன்றில் தம்பி விஜய் படம் கலெக்ஷன் கூட வரும், ஒன்றில் அஜித் படம் கலெக்ஷன் கூட வரும், ஒன்றில் தனுஷ் ஒன்று வரும், ஒன்றில் சிவகார்த்திகேயன் வரும், ஒன்றில் சூர்யா வரும், ஒன்றில் கார்த்தி வரும், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 2025 இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு. கண்டிப்பாக அதை வந்து தியேட்டர் ஓனர்ஸ் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் நிறைய ஹிட்டு கொடுத்துச்சல்ல, ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? எந்த மாதிரி படங்கள்? சின்ன படங்கள் லைக் நாங்கள் தான் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம், அந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. போன வருஷம் வெற்றி அடைஞ்ச படங்களே ஒரு 10 படங்கள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மத கஜராஜா ஒரு பெரிய ஹிட்டு, அதுக்கப்புறம் குடும்பஸ்தர் ஒரு நியாயமான ஹிட்டு, அதுக்கப்புறம் அந்த டிராகன் ஒரு படம், அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் மாமன், அப்புறம் அந்த இது தலைவன் தலைவின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பைசன் ஒரு படம், காந்தாரான்னு ஒரு படம், அதுக்கப்புறம் டியூடுன்னு ஒரு படம். அந்த சிறைங்கிற படம் வந்து படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் நான் எதிர்பார்த்த அளவு கலெக்ஷன் நல்லா இருந்தால் கூட கலெக்ஷன் நல்லா தான், ஓரளவுக்கு நல்லா அந்த படம் செகண்ட் வீக் முடிஞ்சு தேர்ட் வீக் சஸ்டெயின் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ நல்ல படங்கள் என்றைக்கும் ஓடும். இப்போ நான் சொன்ன படங்கள் எதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் படமே இல்லை. இதில் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் படம் ஜெயிச்ச படம்னு சொன்னால் குட் பேட் அக்லி தான். ரஜினி சார் படம் வந்து கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட்டு 4 days இருந்துச்சு, 5வது நாள் கலெக்ஷன் அது கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய நம்ம எதிர்பார்த்த ஒரு இமாலய வெற்றி அது கிடைக்கல. ஸோ இப்போ வந்து தொடர்ந்து தியேட்டர்ஸ் மேலே வைக்கப்பட்டிருக்க கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் கம்மியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அதில் உள்ள இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், ஸோ அதெல்லாம் ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்பவுமே வச்சுட்டே இருக்காங்க அந்த குற்றச்சாட்டு. உங்களோட பதில் என்ன சார்? என்னோட ஒரே பதில், டிக்கெட் வந்து கம்பல்சரி. நீங்கள் டிக்கெட் எடுத்தால் தான் நான் உள்ளுக்குள்ளே உங்களை அலோவ் பண்ணுவேன். பட் இந்த கேண்டீனில் எந்த சாமான் வாங்கணும் இல்லை வாங்கக்கூடாது இல்லை வாங்கவே வேண்டாமாங்கிறது இட் இஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க, விலை கட்டுப்படி ஆகலைன்னா வாங்காமல் விட்டுருங்க. அதான் சார், ஆப்ஷனல் தான், எல்லாமே ஓகே தான், பட் அது அதிகமாக இருக்குன்ற வெளியே இருக்கிறத விட அதிகமாக இருக்குன்னு சார் எம்ஆர்பிக்கு தான் சார் கொடுக்குறோம். எங்களுக்கு அதுக்கு இந்த கேண்டீனில் என்ன மாதிரியான சேல்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தியேட்டரும் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ சார், இப்போ கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி சிட்டி சைடு வந்து பெட்டராக இருக்குமா இல்லை கம்பேர் டு கீழே சவுத் சைடு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? எல்லா சைடுமே படம் வெற்றி அடைஞ்ச ஒரே மாதிரி தான் இருக்கும் கலெக்ஷன். நல்ல படம் வெற்றி படம்னா
திருத்தணியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கலெக்ஷன். இல்ல. படம் சுமாராக இருக்குது, அதே திருத்தணி டு கன்னியாகுமரி கலெக்ஷன் சுமாராக தான் இருக்கும். இல்லை வழக்கமாக சொல்லுவாங்கல்ல, அஜித்துக்கு வந்து சவுத் சைடில் கொஞ்சம் அதிகமான வசூல் இருக்கும், விஜய்க்குனா வந்து இந்த மேலே இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதனால் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. படம் நல்லா இருந்தால் திருத்தணி டு கன்னியாகுமரி சேம் கலெக்ஷன். படம் நல்லா இல்லைன்னா அதே திருத்தணி டு கன்னியாகுமரி பேட் கலெக்ஷன்ஸ். இப்போ இந்த 4 வீக் ஓடிடி அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல சார், தேட்டர்லேருந்து சீக்கிரமாக படத்தை ஓடிடிக்கு அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? அதனால தான் இப்போ எங்கள் அசோசியேஷன் சார்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் எங்கள் கூட துணைக்கு சேர்த்துட்டு நாங்கள் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் கூடவும் தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. டிஜி தியாகராஜன் சார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா 4 வாரத்துக்குள்ளேயே அந்த படங்கள் ஓடிடியில் வந்துடுறதுனால சிறு முதலீட்டு படங்கள் ஓட மாட்டேங்குது. என்னென்னு நினைக்கிறான்னா, சரி விடுமாப்பில் ஒரு 2-3 நேரத்தில் அது வந்துடும், ஓடிடிலே பார்த்துக்கலாம், வீட்டிலே பார்த்துக்கலாம், இல்லைன்னா செல்ஃபோனில் காரில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ பார்த்துக்கலாம். அதனால் அவங்க தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதனால் சிறு முதலீட்டு படங்கள் ரொம்ப பெருசாக பாதிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறு முதலீட்டு படங்களை பெருசாக அவங்க ஓடிடிக்காரன் வாங்கவும் மாட்டேங்கிறான். ஓகே, ஓடிடிங்கிறது ஒரு மாய பிம்பம். அந்த 2021 கொரோனா வந்தப்போ தியேட்டரே இல்லை, எங்கேயுமே எந்த மூமெண்ட்டுமே இல்லை. அப்போ அவங்க அதிகமாக விலை கொடுத்து வாங்கி ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணாங்க. இப்போ அது பெருசாக இல்லை. அதனால் இதை நீங்கள் 8 வீக்ஸ்ன்னு தள்ளி வச்சிங்கன்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சின்ன முதலீட்டு படங்கள் வந்து தியேட்டரில் இப்போ சிறைங்கிற படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு 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 நல்லா போச்சு. ஏற்கனவே போன ஒரு 2 மாதம் முன்னாடி கூட ஒரு நல்ல படம் ஒன்று, ரொம்ப அது படத்து பேர் மறந்து போச்சு. எங்கள் திருச்சிக்காரர் தான் அதுக்கு ப்ரொடியூசரு. அவர் ஆக்சுவலாக துபாயிலேருந்து வந்து ரிட்டர்ன். அவர் இந்த நான் படம் பார்த்துட்டு உள்ளபடி எனக்கு ரொம்ப திருப்தியாக அந்த படம் இருந்துச்சு. எனக்குன்னு சொல்லலை, என் கூட படம் பார்த்து ஒரு 10 பேரை விசாரித்தேன் நான். ஆனால் அந்தளவுக்கு அது கலெக்ஷன் வரல. என்ன காரணம்னா, இது விடு அப்புறமா இதில் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த இனிஷியலாக உள்ள ஒரு டாப் அந்த டயர் 1 அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு 10 ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த புள்ளிங்க உள்ளே வர்றாங்க. ஓகே, அதுதான் இன்றைக்கி ஒரு மக்கள்கிட்ட ஏற்படுத்துக்க ஒரு மாற்றமாக எனக்கு தெரியுது. ஆனால் அது வரக்கூடாது. ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த அந்த ஒரு டாக், அந்த ஒரு இது, அந்த ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு ரீச் ஆகுது, அது வரணும் அது ஜனங்கள். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன படங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இது ரீச் ஆகிறதுக்குள்ளே படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. தேட்டர்லேருந்து வெளியே எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது. தேங்க்ஸ் தம்பி. ஆமாம், இது நடந்துட்டு அதுதான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 8 வாரமாக கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு. அதான் சார், நீங்கள் தொடர்ந்து இந்த ரிக்வஸ்ட்டை வந்து வச்சுட்டு தான் இருக்கீங்க. பட் இது எங்கே லேக் ஆகி நிற்கிது? இல்லை, அவங்க தயாரிப்பாளர்கள் அவங்க சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஆக்சுவலாக எங்கள் ஆளுங்க பல பேர் வந்து இந்த ஓடிடி நம்பரை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டோம், அதுக்கு தகுந்த பட்ஜெட்டு போட்டுட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் சம்பளம் டெக்னீஷியன் சம்பளம்லாம் கொடுத்துட்டோம். இனிமேல் அதுக்காக இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், 1/1/2026க்கு அப்புறம் பூஜை போடுற படங்களை நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு இது வந்து உடனடியாக தீர்க்கக்கூடிய விஷயம். 2-3 சிட்டிங் உட்காந்து பேசி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எங்களுது நடக்கும். ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ ஒரு சின்ன மேட்ரு நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, February 22 அவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்தோடனே தான் புது பாடி, அவங்க யார் தலைவராக வருவாங்க, யார் செயலாளராக வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, யாரோ ஒரு புது பாடி உட்கார போகிறாங்க. அவங்க வந்த பிறகு இதற்கு உண்டான ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவுகள் வரும். ஓகே சார், இப்போ இந்த டயர் 1 ஹீரோஸோட படங்கள் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்துச்சு அப்படின்னா ஓகே இந்த கலெக்ஷன் கன்ஃபார்ம் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இப்போது மக்கள் பெருசாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல, கலெக்ஷன்ஸ் பெருசாக டவுன் ஆகுது. அது பெரிய ஹீரோ படமாகவே இருந்தாலும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தேட்டர் பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் அந்த கதைக்களம், இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் நல்லா இல்லைன்னா தோல்வி தான் அடையும். அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் 2025 பெரிய ஸ்டார்னு நினைக்கக்கூடிய அஜித் சார் ஒரு விடாமுயற்சி, மிக பிரம்மாண்டமான ஃபெயிலியர், குட் பேட் அக்லி மிக பிரம்மாண்டமான வெற்றி. ஓகே, வேறு எங்கேயுமே போக வேண்டாம். 2025 ஒரே வருஷம் 2 படம் வந்தது. மினிமமாக ஒரு 2 மாத கேப்பு தான் அந்த விடாமுயற்சிக்கும் குட் பேட் அக்லிக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப தோல்வி, குட் பேட் அக்லி விஸ்வரூப வெற்றி. ஸோ அந்த படம் பார்க்குற ஜனங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் கனெக்ட் ஆகும். ஓகே சார், இப்போ இந்த பெரிய ஹீரோ படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கான சம்பளங்கள் மட்டுமே எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு படத்துக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது மேபி குவாலிட்டி கம்மி பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதனால தான் கண்டிப்பாக இது கம்மி பண்ணுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இப்போ ப்ரொடியூசர்ஸே புதுசாக என்ன வந்திருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அந்த அந்த சம்பள விஷயத்தில் வந்து ஒரு 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 மாற்றத்துக்கு வாங்க. அதுக்கு அவங்களும் அந்த ஆர்டிஸ்ட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு 100 கோடி ரூபா சம்பளம்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த நடிகர் என்னெல்லாம் பேரெலாம் நான் சொல்ல விரும்பல, ஒரு நடிகர் அவர் டயர் 1ல் இருக்கார், 100 கோடி ரூபா சம்பளம். இல்லை ஒரு 20 கோடி ரூபா வச்சுக்கோமே, அந்த டயர் 1 20 கோடி ரூபா சம்பளத்தில்
ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா வாங்கிக்கோங்க. ம். ஃபர்தராக ஒரு அந்த பேலன்ஸ் 10 கோடி ரூபாயை வந்து படம் பிஸ்னஸ் ஆகும் பொழுது ஓடிடியோ இல்லை வாட் எவர் இட் இஸ் அந்த சேட்டலைட்டு பிஸ்னஸோ இல்லை ஃபாரின் பிஸ்னஸோ நடக்கும் பொழுது நாங்கள் அதில் வந்து உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுக்குறோம். இப்போ அந்த ஓடிடிலேயோ சேட்டலைட்லேயோ ஃபாரின் பிஸ்னஸ்லேயோ நாங்கள் சைன் பண்ணும்போது உங்களோட கவுண்டர் சைனும் அதில் தேவைப்படும். அப்படி வரும்பொழுது அப்போ அவங்களுக்கு அந்த இது வந்துடுதுல்ல, அந்த அந்த நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்துடுது. இந்த ப்ரொடியூசர் நடிகருக்கு தெரியாமல் அதை வித்துறவும் முடியாது. ஏன்னா இவருடைய கவுண்டர் சைன் இல்லாமல் அது அந்த எக்ரிமெண்ட்டே செல்லாது. அப்படி வரும் பட்சத்தில் அந்த பிஸ்னஸ் நடக்கும் பொழுது நீங்கள் அந்த பேலன்ஸ் 10 கோடி ரூபாயை வாங்கிக்கோங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த 10 கோடி ரூபாய்க்கு உண்டான கடன் சுமை வட்டி சுமை ஏறாது. அப்போ தாராளமாக அவருக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு பாக்கி ஒரு 10 ரூபாயை ப்ரொடக்ஷனில் உள்ளுக்குள்ளே போட்டாங்கன்னா படம் நல்ல ரிச்சாக கிராண்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக தயாரிப்பாளர் சங்கம் வந்து அவங்க ஆர்டிஸ்ட் அசோசியேஷனோட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹீரோ தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, இல்லை இவர் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு ஃபேன்ஸ் அடிச்சுப்பாங்க. தியேட்டர் ஓனர்ஸாக நீங்கள் சொல்லுங்கள், யார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்? அதாவது ஃபேன்ஸ் தான் அடிச்சுப்பாங்க நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், நாங்கள் தியேட்டர்காரங்க அடிச்சுக்க மாட்டீங்க. ஸோ பட் நீங்கள் தானே உண்மையை சொல்லி ஆகணும், யாருக்கு வசூல் அதிகம்? அதுதான் வருஷம் படத்துக்கு படம் மாறிட்டே இருக்கும். இல்லை பொதுவாக ஒருத்தர் இருப்பார்ல, அப்ராக்சிமேட்டாக இவர் வந்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ விக்ரம் வந்து பொன்னியின் செல்வன் வந்து விக்ரமை கிராஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு படம் கிராஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வேறு படம் கிராஸ் பண்ணியிருக்கோம். அது மாறிக்கிட்டே வரும். இப்போ கிரிக்கெட்டில் எடுத்துக்கங்க, ஃபுட்பால் எடுத்துக்கங்க, இவர் தான் அதிகமான கோல் போட்டவர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து டப்புன்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு இவர் 24 கோல் போட்டால் அவர் 25 கோல் போட்டுவார். சச்சின் வந்து 100% அடித்தார்னா விராட் கோலி 101% அடிச்சிருவார் இல்லையா? அது மாதிரி கலெக்ஷன்ஸ் மாறிட்டு இருக்கும். அஜித் வருவார், அவர் விஜய் கிராஸ் பண்ணுவார், விஜய் ரஜினி சார் கிராஸ் பண்ணுவார், ரஜினி சாரை திரும்பவும் விஜய் கிராஸ் பண்ணுவார். இது மாறி தானே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே சார், நீங்களே ஒரு இன்டர்வியூவில் வந்து விஜய் வந்து 25% அவர் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருவாரு, ஒட்டுமொத்தமாக இதுக்கு 25% அவரோட படங்கள் வசூல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் சொல்கிறேன், அதில் நீங்கள் புரியாமல் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் என்ன கலெக்ஷன் வருதோ அதில் 25% விஜய் கொடுப்பாருன்னு. ஓகே சார், இதுக்கப்புறம் பெரிய ஹீரோஸ் படங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வசூல் கொடுக்கக்கூடிய படங்களாக இருக்கணும், தரமான படங்களாக இருக்கணும், ஜனங்களை ஈர்க்கக்கூடிய கண்டென்ட் இருக்கணும், ஒரு கதைன்னு ஒன்று இருக்கணும். அதாவது கதை இல்லாமல் நீங்கள் ஹீரோவை நம்பிலாம் ஜனங்கள்லாம் படத்துக்குலாம் வரதே கிடையாது. இப்போ தெளிவாயிட்டாங்க மக்கள். சூப்பர் சார். இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸே சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான ஃபேக்கான விஷயங்கள்லாம் கிளப்பி விடுற சொல்லுவாங்க. ஸோ அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒரு தியேட்டர் ஓனராக எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் படம் அவர் ஒரு நம்பர் போடுறாரு, போட்டால் போட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அதனால் ஒன்றும் எங்களுக்கு சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை. இப்போ 100 ரூபா ஆன படத்தை 200 ரூபான்னு போடுறாங்க. அது என்ன ரீசன்னு நான் பல முறை என்னுடைய நண்பர்கள் பல பேருக்கு அதனால் கேட்டபோது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளீஸ் பண்ணால் ஒரு அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பாரு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ப்ரொடக்ஷன் கம்பெனியால் தியேட்டர்ஸ் வர முடியுமா? முடியும். அது ஏன் சார் நடக்க மாட்டேங்குது? நிறைய நடக்குது. பட் அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியறது இல்லை. எப்படியும் இங்கே வந்து இடையில ஒருத்தர் இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ப்ரொடியூசர் தியேட்டர் ஓனர்ஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது அது அந்த படத்தை பொறுத்து கண்டென்ட்டை பொறுத்து மாறும். சில படத்தை ப்ரொடியூசர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்துருவாங்க, விற்றுருவாங்க. இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸ், அவுட்ரைட் பேசிஸ், எம்ஜி பேசிஸ், 2-3 டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. அதில் அவங்கள்ட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவங்களே ரிலீஸ் ப்ரொடியூசரே எங்களுக்கு தியேட்டர் ஸ்ட்ரைட்டாக எக்ரிமெண்ட் போட்டு அவங்களே ஸ்ட்ரைட்டாக படத்துக்கு. ஸோ இதில் தியேட்டர் ஓனர்ஸாக உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே எங்களுக்கு பெஸ்ட்டு தான். ரெண்டுமே எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் படம் கொடுத்தாலும் ஒரே தான், ப்ரொடியூசர் படம் கொடுத்தாலும் ஒன்று தான். என்ன வசூலோ அதில் நாங்கள் ஷேர் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். மக்களுக்கு ஒரு தியேட்டர் ஓனராக உங்களோட விஷயம் என்னவா இருக்கும் நீங்கள் சொல்ல போகிற? ரசிகர்கள் முதல்ல உங்களுக்குள்ளே அடிச்சுக்காதீங்க. அது யார் ரசிகராக இருந்தாலும் யார் மேலேயும் வன்மத்தை காட்டாமல் நல்லா இருங்க. அதே மாதிரி நிறைய வந்து ஃபேமிலியாக அழகாக வந்து படம் பார்த்துட்டு அழகாக சந்தோஷமாக போங்க. உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் தியேட்டருக்கு ஒரு நிர்வாகம்னு ஒன்று இருக்கும், ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும், அல்லது வந்து ஒரு ஓனர்னு இருப்பார். அவர்கிட்ட உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. சரி, உங்கள் தியேட்டரில் எங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்ன சிரமம் இருக்குது அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அதை அவங்க கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாக்க சினிமா சந்தோஷமாக இருக்கும். மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அது இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும். அதாவது எனக்கு தியேட்டருக்காரனுக்காக சொல்லலை, படம்னு இருந்தால் தான் அந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அதேமாதிரி பெப்சியில் 24 கிராஃப்டில் 24 சம்மந்தமான தொழிலாளர்கள் இருக்காங்க. ஒரு தொழிலாளர் குடும்பத்துலேயும் குறைஞ்சது ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அப்போ பல லட்சம் பேர் அதில் இருக்காங்க. இப்போ எனக்கு 1163 ஸ்க்ரீன் ஓடிட்டுருக்குன்னா அதில் வேலை செய்கிற ஆட்கள் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்குது. அதே மாதிரி இப்போ விநியோகஸ்தர் இருக்காருன்னா அவர் விநியோகஸ்தருடைய ஆஃபீஸு, அவங்களுடைய
அந்த நிர்வாகம், அதுக்கு உண்டான எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், சினிமா ஓடணும். எல்லாத்த தாண்டி ஒரே ஒரு வேண்டுகோள், ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சம்பளத்தை பிரித்து வாங்கிக்கோங்க. அப்போ நிறைய படங்கள் வரும். பெரிய ஆர்டிஸ்ட், அந்த டயர் 1ல் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு வருஷத்துக்கு 2 படம் கொடுங்க. அப்போ கண்டென்ட் எனக்கு நிறையா கிடைக்கும். எனக்கு தியேட்டரை பொறுத்த வரைக்கும் 52 வாரம் நான் ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். இந்த 52 வாரத்தில் 40 வாரம் எனக்கு 40 படமாவது புது படம் எனக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு சில படங்கள் மட்டும்தான் 2 வாரம் 3 வாரம் ஓடும். அப்போ எனக்கு 52 வாரத்துக்கு 40 படம் 35 படம் எனக்கு தேவைப்படும். ரீரிலீஸ் படங்களை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? ஒன்றுமே இல்லை, ரீரிலீஸ் படங்கள்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்டே இல்லை. ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த படத்தோட முதலாளி. அவர் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா வேண்டுமானாலும், எத்தனை தடவை வேண்டுமானாலும் மறுபடியும் ரிலீஸ் போடலாம். ஓடினா அவருக்கு ஷேர் வரப்போகுது, ஓடலைன்னா விட்டுற போகிறார். ஓகே சார், இதுவே மெயினாக வச்சு ஒரு சில தியேட்டர்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. குறிப்பிட்டு நான் ஒரு படம் ரீசெண்டாக பார்த்தேன், அட்டகாசம் ரிலீஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதை மெயின் படத்தில் இல்லாமல் அஜித்காக ஒரு மேஷப்பை போட்டு அவரோட சாங்கை வந்து ரிப்பீட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி தியேட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஷோவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் டிவி எடுத்துக்கோங்களேன், பலவிதமான பொருள்களுக்கு எங்ககிட்ட வந்து நகை வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 நகை கடை வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க, ஒரு 20 துணி கடை விளம்பரம் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கூட விளம்பரம் கொடுப்போம். மோகனா மகால்னு நான் அடிக்கடி டிவிலேயே பார்த்துட்டே இருப்பேன். அது மாதிரி அவங்க ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அந்த மெத்தடை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய தப்பும் இல்லை, ஒரு பெரிய யாருக்கும் அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லையே. அவர் அஜித்துக்கு ஒரு மேஷப் ரெடி பண்ணி அவர் அதை போட்டு அவருக்கு கூடுதல் கலெக்ஷன் கிடைக்குது, அவ்வளோதான விஷயம். சார் அது தியேட்டர் ஓனராக நீங்கள் இதை பண்ணுவீங்களா? உங்களோட விருப்பப்பட்டவங்க பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ கம்பல்ஷன் அட் ஆல். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ்லாம் வந்து ஹையர் ரேட்டுக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஸோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? தியேட்டர் சார் யாருமே ஹையர் ரேட்ஸ் விற்கலை. எங்கேயோ அங்கே 1 இங்கே 2 அது மாதிரி ஏதோ ஒருத்தர் சில பேர் தப்பு. இப்போ நீங்கள் போலீஸ்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா போலீஸும் கெட்டவங்க இல்லை, அது ஒரு 2% 1% கெட்டவங்க இருப்பாங்க. எல்லா அமைச்சருமே ஊழல் பண்ணுறாங்களா? அது கிடையாது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டு எதில் போனாலுமே ஒரு கருப்பு ஆடு 2 கருப்பு ஆடு இருக்கும். அவங்க ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணுவாங்க. அதனால் என்டையராக வந்து தியேட்டர்காரங்க பூரா தப்புன்ற மாதிரி நம்ம ஒரு ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஓகே சார், இல்லை இந்த முதல் நாள் ஷோ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான பெரிய ஹீரோஸுக்கு மேக்ஸிமம் தியேட்டர்ஸ் அவங்களே வந்து ஆக்குப்பை பண்ணிவிட்டு அது பின்னாடி விற்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார் முதல் ஷோ பெரிய ஆர்டிஸ்ட்னு ஒரு 10 பேர் 7 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்க ரசிகர்கள் எங்கள்கிட்ட ப்ரெஸ் பண்ணி கேட்கும்போது நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன எங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். அதை மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஆக்குப்பை பண்ணப்படுது இல்லை. அதுதான் அவங்க ரசிகர்கள் சமயத்தில் எங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு என்னென்னா நாங்கள் லோக்கலில் தொழில் பண்ணணும். அந்த ரசிகர் மன்ற தம்பிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு எங்களுக்கு மற்ற நேரத்தில் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் அவங்க கேட்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். அதை அவங்க ஒரு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா கூட வச்சு விற்கிறாங்கன்னா அது அவங்களுடைய ரசிகர் மன்றத்தினுடையது. இது வந்து எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்குது, சிவாஜி சார் காலத்துலேருந்தே இருக்குது. அதுக்கு ரசிகர் ஷோன்னே பேர். ஸ்பெஷல் கூப்பன்லாம் அடிப்பாங்க, அடித்து அவங்க அதை விற்க தான் செய்வாங்க. ஓகே சார், இப்போ இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் இல்லை டபுள் ஸ்க்ரீன் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணால் பிரச்சனை இல்லை. மல்டி ஸ்க்ரீன் இருக்கிற தியேட்டர்ஸுமே இதேவே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி அதனால் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக அது அவங்களே பண்ணுறாங்களா அப்படின்னு கேள்வி. மல்டி ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா, மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ், அவங்க எங்கேயுமே 190க்கு மேலே கொடுக்க மாட்டாங்களே, 190 தான் கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் டிக்கெட்ஸ் அவங்க புக் பண்ணி வச்சு ஆக்குப்பை பண்ணுற மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ டிக்கெட் புக் பண்ண முடியுது இல்லை காமன் பீப்புளால். ட்ரை பண்ணாலுமே எரர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட் டேல. சார் மால்ஸ்லேயும் மல்டிப்ளெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஓனர் எங்கேயோ இருப்பான், பாம்பேயோ டெல்லியோ இல்லை. ஸோ அவங்க வந்து தியேட்டர்லாம் விற்றுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கார்ப்பரேட் ஸ்டைலில் உள்ளவங்க, அதெல்லாம் விற்க மாட்டாங்க. அதிலலாம் அவங்களும் அந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுருக்கிறது. மிகப்பெரிய அஃபீஷியல்ஸ் டிக்கெட் கேட்பாங்க கொத்தா. இப்போ எங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ஷன்ஸ் இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூடி, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இவங்க எல்லோரும் வந்து கேட்கும்போது அவங்களுக்காக கொஞ்சம் சர்டன் டிக்கெட்ஸ் பிளாக் பண்ணி வச்சுருப்போம். ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆஃபீஷியல்ஸ் வந்து கேட்போம். ஏன்னா எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன், நான் அந்த ஆஃபீஸர் போகும்போது அவர் செஞ்சு கொடுத்துருவார் எனக்கு. அப்போ அவருக்கு டிக்கெட் கேட்கும்போது அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேட்கும்போது நான் கொடுக்க தான் வேணும். அதனால தான் கொஞ்சம் டிக்கெட்ஸை பிளாக் பண்ணி வைக்கிறது. ஓகே சார், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஜனநாயகன் படத்தை பற்றி அடுத்து திரும்பவும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வரேன். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கோம் சார். நன்றி.